பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் 3 வாக்கியம் சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். இந்த நாளின் செய்தியாக தவற்றை சரி பண்ணுதல். இன்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தவறு செய்கிறோம். ஆனால் சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லோரும் தவறு செய்கிறோம். ஆனால் அந்த தவற்றை எப்படி சரி செய்வது என்று சொல்லி யோசிக்காமல் மீண்டும் மீண்டும் அதையே தவற்றையே செய்கிறோம். குடும்ப தலைவரும் சரி, குடும்ப தலைவரும் சரி, யாராக இருந்தாலும் தவறு நான் செய்யவில்லை என்று சொல்லி ஒற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ விதத்திலே தவறு செய்கிறோம். இங்கே கிபியாவில் இருந்த ஒரு குற்றவாளி பென்யமீனால் ஒப்படைக்க மறுத்ததனால் அவர்களோடு அங்கே சண்டையிட்டு 600 பேரை தவிர மற்றவர்களை கொண்டு போட்டார்கள் இஸ்ரவேலர்கள். அந்த 600 பேரும் எர்மோன் கண்மலையிலே 4 மாதம் அங்கே ஒளித்திருந்தார்கள். பென்யமீனர்கள் எல்லா ஆண்களையும் பெண்களையும் அங்கே சிறுவர்களையும் மிருகங்களையும் இஸ்ரவேல் அழித்து போட்டிருந்தார்கள். அங்கே நகரத்தையும் எரித்து விட்டார்கள். தங்கள் குமாரத்திகள் எல்லோரும் பென்யமீனுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஆணையிட்டதால் அங்கே பென்யமீன் கோத்திரம் அழிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஆம், தேவனுக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். பென்யமீன் கோத்திரத்தை அழிக்க இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அவர்கள் ஆலோசனை நிமித்தம் ஒரு கோத்திரம் இல்லாமல் போகும்படியாக அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. தங்களை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிய கோத்திரத்தை இன்று காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மக்கள் யோசித்தார்கள். அங்கே யுத்தத்திலே ஜெயிக்கிறவர்கள் தோற்று போன தேசத்தை மீண்டுமாக சரி செய்ய அதிகம் செலவடைய வேண்டியிருந்தது. 600 பெண்ணியமேருக்கு மனைவிகள் வேண்டும். தங்கள் குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஆணையிட்டார்கள். அதற்கான தீர்வை இன்னொரு ஆணையில் கண்டுபிடித்தார்கள். மிஸ்பாவுக்கு வராத யாவரும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். யாபேஸ் கீலேயத் என்னும் நகரத்தில் இருந்தவர்கள் வராமல் இருந்ததை கண்டுபிடித்து அந்த நகரத்தை அழித்து திருமணமாகாத அங்கே 100 கனிகளை கொண்டு வந்தார்கள். இன்னும் 200 பேருக்கு பென்யமீன் சீலோவிலே அந்த நடந்த பண்டிகையிலே அந்த பெண்களில் 200 பெண்களை பிடித்துக் கொள்ளும்படி பெண்மீருக்கு ஆலோசனை சொன்னார்கள். குடும்பத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் ஒற்றுமை மிகவும் முக்கியமானது. ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை கண்டிக்க வேண்டியது அவசியமானாலும் அவர்களை மீண்டுமாக உறவுக்கு கொண்டு வருவது ஒரு பெரிய இலக்காக இருந்தது. எனவே தவற்றை சரி செய்தல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு உண்மையாக ஒரு மனிதனாக இருப்பான், சிறந்த மனிதனாக இருப்பான். உங்களுடைய தவற்றை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் தருவாராக.